வணக்கம், வெல்கம் டு நகாஸ் குக்கிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் சுவையான சேமியா பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாயாசம் பண்ணுறதுக்கு பேன் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் முந்திரி திராட்சை இதில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை வறுப்பட்டதும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பேனில் கொஞ்சம் நெய் இருக்குது பாருங்கள். இதுலேயே 1 கப் பாயாச சேமியா போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கருக்காமல் இருக்கும். இந்த சேமியாவை நெய்யில் வறுக்கிறதுனால பாயாசத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேமியா இப்போ பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. 1 பவுல் சேமியாவுக்கு 2 பவுல் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். இந்த சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு முன்னாடி சர்க்கரை போட்டோன்னா இந்த சேமியா வேகாமல் போயிடும். இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு, சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போது 1 பவுல் சேமியா எடுத்தோம் இல்லையா, அந்த பவுல்லையே நான் இப்போது 1/2 பவுல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையோட அளவு எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.